ஹே எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான வெண்பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். கூடவே 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் ஹார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. இது கூடவே 5 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் வாட்டரும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் அடி பிடிக்காத பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் ஆர் ஸ்மாஷர் எடுத்து லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் கீ, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண ஜிஞ்சர், கொஞ்சமாக கேஷ்யூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருந்த பொங்கலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், பெர்ஃபெக்டாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.